சப்பாத்தி சாதத்துக்கு அருமையான சைட் டிஷ்ஷு சோயா சுக்கா. இது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். நான் செஞ்ச இதே மெத்தட்ல நீங்க செஞ்சீங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும். வாங்க நம்ம இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் சப்பாத்தி சாதத்துக்கு சைட் டிஷ் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான சோயா பீன்ஸில் நம்ம சுக்கா எப்படி செய்யலாம் நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இது மீல் மேக்கர்னு சொல்லுவாங்க. நான் இன்னைக்கு அதுக்கு 1 கப் மீல் மேக்கர் எடுத்துருக்கிறேன். இதை கொதிக்கிற வெந்நில ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சு அந்த தண்ணியை பிழிஞ்சு வச்சிருக்கேன். இப்போ நம்ம சுக்கா செய்ய ஆரம்பிக்கலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். இதுல ஆயில் ஊத்திக்கலாம். ஆயில் சூடாயிடுச்சு. இதுல 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். இது கூட பொடியா கட் பண்ண பெரிய வெங்காயம் 2 சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இதுல கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம். இதுல ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இதுல கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 2 தக்காளி கட் பண்ணது சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கிட்டு இதுல நம்ம 1 ஸ்பூன் மல்லித்தூள், மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், வத்தல் தூள் 1 ஸ்பூன், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதுல இப்போ சோயாவை நம்ம சேர்த்துடலாம். இது கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்குவோம். நான் 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா சோயா நல்லா வேகட்டும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஏற்கனவே உப்பு சேர்த்துருக்கோம், கம்மியா சேர்த்துக்கிறேன். சோயா வேகிறதுக்குள்ள நம்ம இந்த மசாலாவை அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, பட்டை, 2 ஏலக்காய், 3 கிராம்பு, இதை எல்லாத்தையும் மிக்சியில் அரைச்சிக்கிடுவோம். இது அரைச்சாச்சு. இப்போ நல்லா வெந்துடுச்சு. தண்ணிலாம் கொஞ்சம் வத்திடுச்சு. இப்போ நம்ம அரைச்ச மசாலாவை நம்ம இதுல சேர்த்துக்கலாம். இப்ப ஃபைனலா நம்ம மல்லி இலைய இதுல தூவிக்கலாம். இதுல கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை, இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். சுவையான சோயா சுக்கா ரெடி ஆயிடுச்சு. இது டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கும். நம்ம சப்பாத்தி சாதத்துக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையான காம்பினேஷன். இதே போல சிக்கன், மட்டன், காளான், பன்னீர் இந்த மாதிரி இதுலயும் நம்ம இதே மெத்தட்ல செஞ்சோம்னா சூப்பரா இருக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு
ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல நிறைய ரெசிபி இருக்கு. நீங்க அதை பார்க்கணும்னா சாந்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சைட்ல உள்ள பெல் பட்டன் கிளிக் பண்ணி வைங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.